சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மகளிர் சேவை மையம் புதிதாக திறக்கப்பட்டிருக்கிறது. அதன் சிறப்பம்சங்கள் குறித்து விளக்குகிறார் செய்தியாளர் அபிநயா. ரயில் நிலையங்களுக்கு வரும் பெண்களுக்கான குறைகளை தீர்ப்பதற்காகவும் அவர்களை வழிநடத்துவதற்காகவும் அனைத்து மகளிர் பயணிகள் சேவை மையம் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இது தொடங்கப்பட்டு அதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததை தொடர்ந்து இங்கு எழும்பூர் ரயில் நிலையத்திலும் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த சேவை மையத்தை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக பிரதானமாக இது முக்கியத்துவம் கொடுப்பது எதற்கென்றால் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பாலூட்டுவதற்கான ஒரு அறையை கொண்ட ஒரு மையமாக இது விளங்குகிறது. ஆனால் அது மட்டுமல்லாமல் இங்கு பெண்களுக்கு உதவி தேவைப்படும் பெண்கள் இந்த அறைக்கு அவர்கள் தொடர்பு கொண்டாலோ இங்கு வந்து அணுகினாலோ அவர்களுக்கான உதவிகள் செய்து தரப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு இந்த அறையில் அவர்களுக்கு வழிநடத்துவதற்காக வென்று பணியில் இருக்கிறார்கள், ஸ்டாஃப்ஸும் பணியில் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இங்கிருந்து ரயில் நிலையத்தில் தனியாக வரும் பெண்கள் அவர்கள் இங்கிருந்து அவர்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு போக்குவரத்து தேவை அவர்களுக்கு அவசியப்படும் பட்சத்தில் அதற்கான அவசியம் ஏற்பாடுகளையும் இங்கிருக்கவர்கள் செய்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கிருந்து அவர்கள் வேறு ஏதாவது டாக்ஸி மூலமாக செல்லும் பட்சத்தில் அந்த டாக்ஸியில் அவர்கள் போக வேண்டிய இடத்திற்கு சரியாக போய் சேர்கிறார்களா என்பதை உறுதி செய்யும் விதமாக அதற்கென்று தனியாக ரெஜிஸ்டர் மெயின்டைன் செய்யப்படுகிறது. தொடர்ந்து அவர்கள் வீடுகளுக்கு செல்லும் வரை அந்த டாக்ஸி டிரைவருக்கு தொடர்பு கொண்டு அவர்களை முழு நேர கண்காணிப்பில் வைத்திருப்பதாகவும் இங்கு பணியில் இருப்பவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக இதே போல பிரதானமான ரயில் நிலையங்களில் இது போன்ற சேவை மையம் மேலும் விரிவாக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவகுமாருடன் அபிநயா.